நாம் என்றைக்கு ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்கி கொள்ள ஆரம்பித்தோமோ அதற்கு பிறகு தலைவர்களினுடைய அறத்தை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை நமக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் நமக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு சின்ன கான்ட்ராக்ட். நீ பணம் கொடு, நான் ஓட்டு போடுறேன், அதோட அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு. அதுக்கப்புறமா நீ வந்து நல்லவனாலேயே நீ லஞ்சம் அதெல்லாம் நான் கேட்கக்கூடாது. உனக்கு எனக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் முடிஞ்சாச்சு தம்பி. நான் காசு கொடுத்தா நீ ஓட்டு போட, அவ்வளோதான். போ 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 இனிமேல் ஒரு இதுதான் நடக்கும். அப்போது அவர்கள் நம்மிலிருந்து வந்தவர்கள் தான். அப்போ ஒரு சமூகத்தினுடைய அறத்தின் அடிப்படையாக ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், திரும்பவும் நான் சொன்ன விஷயத்துக்கு தான் நான் வரேன். வீடுகளில் அறம் இல்லாமல் சமூக வீதிகளில் அந்த அறம் வந்து விட முடியாது என்பதுதான் என் கருத்து. நானும் ஒரு ஸ்பீக்கர். ஆக்சுவலி சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். மெயினாக வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸில் எங்கள் என்ஜிஓலேருந்து நாங்கள் போவோம். போகிறதுக்கு முன்னாடி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து உங்களோட வீடியோஸ் தான் உட்காந்து நோட்லலாம் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் ஆட்டையை போட்டு போய் பேசுகிறது. ஸோ எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அம்மாவோட வீடியோவே பார்த்து பேசிட்டு போகிற, எனக்காச்சும் தெரிய போகுது அப்படின்னு. தெரிஞ்சால் நான் சொல்லிக்கிறேம்மா அப்படின்னு. வித் யுவர் பெர்மிஷன் நான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் யூ டூ சார். ஓ, அவரோட வீடியோவே ஆட்டை போட்டுருக்கீங்க. அண்ட் கொஷின்ஸ்லாம் எதுவும் கிடையாது மேம். எனக்கு பேச்சாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இது ஒன்று சார். ஏன்னா இப்போ எல்லா பேச்சுகளையும் யாரோ வீடியோவில் எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க. நாங்களே எங்கள் பேச்சுகள்லேருந்து ரிப்பீட் பண்ண முடியல. அதனால் எங்கள் உடனே எதில் சொல்கிறேன், இது தருமபுரியில் சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் தான் கேட்டோமேன்றான். ஸோ ரொம்ப புதுசாக யோசிக்க வேண்டிய தார்மீக சிக்கலில் நாங்கள் இருக்கோம். அதனால் நாங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாதுன்றதுனால நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வயதிலும் உங்கள் பேச்சை கேட்கணுன்றதுக்காக வந்தேன். ஒரு 3 நிமிஷம் தாமதமாக வந்ததுனால எனக்கு இடம் கிடைக்காது போடுறது. இருந்தாலும் மரியாதையை நடத்துனாங்க. நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, சாதாரண விஷயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக ஏறக்குறைய 14 அறத்தை பற்றி தெளிவாக சொன்னீங்க. நான் வந்து அடையார் திருக்குறள் பேரவை நடத்துகிறோம். ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம். ஸ்டேட் பேங்க்கில் ஏஜிஎம்மாக இருந்து ஓய்வு பெற்றுவேன். ஒரே லைனில் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஒரே லைனில் வள்ளுவர் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். அது ரொம்ப நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது திருக்குறளையும் சேர்த்து நிறைய சொல்லியிருந்தீங்கன்னா மனசில் பதியும். எல்லா அறத்துக்கும் திருக்குறளை படித்து மனிதன் யோக்கியமாகவும் ஒழுக்கமாகவும் பண்புடையனாகவும் வாழறதுக்கு திருக்குறளை பயன்படுத்தினீங்கன்னா, உங்களை மாதிரி பேச்சாளர்கள் அதை பயன்படுத்தினாக்கா மற்றவங்க மனசில் அது நிற்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். நன்றி நன்றி ஐயா. அது அன்பு மரணம் உடைத்தா என்ற திருக்குறளை சொல்லி தான் நான் முடித்தேன்னு நினைக்கிறேன். மனத்துக்கண் மாசிலனாதல் குறளை நான் ஏன் சொல்லலைன்னா, நீங்கள் 3 நிமிஷம் தாமதமாக வந்தீங்க. சகோதரர் அந்த குறளை சொல்லிட்டார் ஆரம்பத்திலேயே. கூறியது கூறல் பிழை என்பதால் அவர் சொன்ன அதே திருக்குறளை நான் சொல்லவில்லை. மற்றபடி உங்களுடைய கருத்தில் எனக்கு முழுமையான உடன்பாடு உண்டு. நானே அதைத்தான் சொன்னேன். இந்த உலகத்தில் இதுவரை அவனை போன்ற ஒரு அறிவாளி தோன்றியதாக நான் நம்பவில்லை. இது இந்த மண்ணுக்கு கிடைத்த சொத்து மாத்திரமல்ல, மானிடத்துக்கு கிடைத்த சொத்து திருக்குறள் என்பதிலே 2வது கருத்தே எனக்கு கிடையாது. அடுத்த கேள்வி.